ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. திமுக தேர்தல் அறிக்கையில் ஆசிரியர்களுக்கு வெளியான 4 முக்கிய அறிவிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுக தேர்தல் அறிக்கை எப்போதுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என அனைவருக்கும் பல்வேறு வகையான அறிவிப்புகளை கவர்ச்சிகரமாக அறிவிப்பாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்க்கக்கூடியது தான். சூப்பர் ஹீரோன்னு சொல்லுவாங்க திமுகவோட தேர்தல் அறிக்கையை. மற்ற கட்சிகள் கூட எப்படின்னு தெரியாது, திமுகவோட தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியேற்பட்ட தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்குது. அந்த தேர்தல் அறிக்கையில் நம்ம ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான 4 அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. அதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுடைய நீண்டகால கோரிக்கையான 13 வருட கால கோரிக்கையான 149 அரசாணையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை. இது ஆல்ரெடி தேர்தல் அறிக்கையில் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் இந்த வருடம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறப்போது. அதுக்கு விளக்கமும் இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த முறை ஆக்ஷனோடு இறங்க போகிறாங்க. இந்த முறை இதுதான் போகிறோம் அப்படின்றது தெளிவாக சொல்லிவிட்டு, அதுக்கு ஏற்கனவே அந்த ஆட்சி முடிகிறதுக்கு முன்னாடி இருக்குது இல்லைங்களா, அந்த தேர்தல் தேதி வெளியிடும் நாள், அதுக்கு முன்பாகவே முக்கிய கோப்புகள்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால் அந்த அறிவிப்பை இந்த தேர்தல் அறிக்கையோடு சேர்த்து வெளியிடுவாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது தான் மக்களோட நம்பிக்கையை பெற முடியும், ஆசிரியர்களோட நம்பிக்கை பெற முடியுன்ற காரணத்தினால ஸோ அந்த டைமில் வெளியிடுவாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்குது. 2013, 14, 19 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மிக முக்கிய அறிவிப்பு இருக்குது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, பகுதி நேர ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற கோரிக்கையை பரிசீலனை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அறிவிப்பும் இதில் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிருக்கு. சரிங்களா? அடுத்த மிக முக்கியமான தகவல் பார்த்திங்கன்னா, இந்த ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமாக ஆசிரியர்கள், அரசு ஆசிரியர்கள் நீண்டகால கோரிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுடைய வாக்களை கவரும் விதமாக மிக முக்கியமான அறிவிப்பு இது சம்மந்தமாக வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் கிடச்சிருக்கு. கடைசியாக லாஸ்ட்டு ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தற்காலிக ஆசிரியர்களுக்கான பணி நியமனத்தில் இடஒதுக்கீடோ அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டியோ அதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியாக போகுது. ஆக மொத்தம் இந்த 4 முக்கிய அறிவிப்புகள் ஆசிரியர்களுக்கு வெளியாக இருக்குது திமுக தேர்தல் அறிக்கையில் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். வெளியிடுற அன்றைக்கி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதில் ஏதாவது உங்கள் சந்தேகத்தை கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.